கடந்த 5 வருடமாக எவ்வளவோ காது குத்துகளை நடத்தி அதாவது 520 வாக்குறுதிகளை கொடுத்தாங்களே, அந்த பொய்யான வாக்குறுதிகளை ஏதாவது நிறைவேற்றியிருக்காங்களா? அதில் எங்களுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி சொன்னது போல் 4 1 பங்கு தான் நிறைவேற்றிருக்காங்க. நீட் தேர்வாக 525ல் 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கோம் அப்படின்னு பட்டியலிட்டிருக்காங்க. எந்தெந்த வாக்குறுதிகளை எதனால் நிறைவேற்றலை அப்படின்ற அந்த பட்டியலையும் திமுக வெளியிட்டிருக்காங்க. இப்போ எந்த அடிப்படையில் 4 1 பங்கு கூட நிறைவேற்றலைன்னு இபிஎஸ் நான் பட்டியல் வேண்டாம் படிக்கட்டுமா? கல்வி கடனை ரத்து செஞ்சுருக்காங்களா, நீட் தேர்வை ரத்து செஞ்சுருக்காங்களா, கேஸ் மானியம் கொடுத்துருக்குறாங்களா, அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஜீனூரில் 360 ஏக்கரில் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் தொடங்க பண்ணணும்னு சொன்னாங்க, செஞ்சுருக்காங்களா? மதுரையில் வேளாண்மை கழகம் அமைக்கப்படும் சொன்னாங்க, செஞ்சுருக்காங்களா? நியாய விலை கடையில் நாட்டு சக்கரை வெள்ளம் விநியோகப்படும் சொன்னாங்க, இது வரைக்கும் பண்ணிருக்காங்களா? லிஸ்ட் இருக்கு, நீங்க கேட்டதுனால சொல்றேன். அதனால அது ஓகே சார். பொய்களையே மூலதனமாக்கி பொய்களை சொல்றதுக்காண்டி ஆட்சியில் இருந்து கொண்டு ஏமாத்துறாங்க. குறிப்பா சொல்லணும்னா நீட் தேர்வு ரத்து செய்வோம்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? கல்வி கடன் எவ்வளவோ வாக்குறுதிகள், எந்த வாக்கு, ஆனா இவங்களுக்குன்னு ஒரு செட்டப், ஒரு வாக்குறுதிகளை வச்சுட்டு இதெல்லாம் நிறைவேற்றிட்டோம்டா மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் என்ன இருக்குது?